வெல்கம் டூ நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல் என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லேண்டோட வந்து பார்த்தீங்கன்னா, யாரோட பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, தமிழ் நிலம்னு சொல்லிட்டு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கு. இந்த வெப்சைட் தான். இது வந்து நீங்க வந்து தமிழ் நிலம் போட்டீங்கன்னா ஓப்பன் ஆயிக்கும். இதுல வந்து கவர்மெண்ட்டோட ஏஜென்சி. இது வந்து இது ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ள போகும். உள்ள போன உடனே ரிஜிஸ்டர் பண்றதுக்கு மொபைல் நம்பர் லாகின் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட லொகேஷனுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு ஃபுல் இருக்கிற எல்லா டீட்டெயிலையும் வந்து இதுலயே வரும். இதுல வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எந்த டீட்டெயில் வேணும், எந்த மேப் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லேண்ட் ரெக்கார்ட் யார் பேர்ல இருக்கு அப்படின்றது வரைக்கும் நம்ம வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போறோம்னு வச்சுக்கோங்களேன், லேண்ட் ரெக்கார்டுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மதுரையே போறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து நத்தம் வந்து எடுக்க முடியாதுங்க. நத்தத்துல இருக்கிறது எடுக்க முடியாது. நார்மல் பட்டா இருக்கு இல்லையா? அத எடுத்துக்கலாம். ஏன்னா நத்தத்துல இருக்கிற பட்டா வந்து எடுக்கிறது வந்து சாத்தியக்கூறு வந்து கம்மிங்க. மத்ததுல இருக்கிற பட்டா வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாரு இங்க வந்து பண்ணா ஒரு லேண்ட் இருக்கு. இது வந்து இங்க வந்து நம்ம கிளிக் பண்றோம். இங்க லேண்ட் வந்து டீட்டெயில் வந்து எடுக்குது. இப்போ வந்து அப்படியே லோட் ஆயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க. நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ அந்த டேட்டா வந்துருச்சுங்களா? இங்க ரிஜிஸ்டர் குடுத்தீங்கன்னா, இதுல யார் பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு? என்ன டீட்டெயில் இருக்கு? எந்த மொபைல் நம்பர், எந்த டேட்டா எதுவுமே வேண்டியதில்ல. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏக்கரு, சென்ட்டு, அதுக்கப்புறம் யார் பேர்ல இருக்கு? எத்தன ஓனர் இருக்காங்க? 4 ஓனர் இருக்காங்க. அது டீட்டெயில் எல்லாமே அப்படியே வந்துரும். இப்போ அதுக்கு எஃப்எம்கெச் வேணாலும் எஃப்எம்கெச் வந்து இதுல இன்னும் டவுன்லோட் ஆப்ஷன் எதுவும் இல்ல. இதுக்கு இல்ல. அதுக்கப்புறம் பட்டா நம்பர், சிட்டா நம்பர் நம்ம இதுல வந்து எடுத்துக்கலாம். அதே மாரி தாங்க இப்போ வந்து அடுத்தது ஒரு லேண்ட் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த லேண்ட் பார்க்குறோம். 2பின்ற ஒரு லேண்ட வந்து கிளிக் பண்றோம். லோட் ஆகுது. அது வெயிட் பண்ணோம் நம்ப. இப்போ இது வந்து குடுத்தோனே இந்த ரிஜிஸ்டர் இத எடுத்த உடனே, இதுல வந்து ஓனர் வந்து ஒரே ஓனரு. அவங்க வந்து எத்தன ஏக்கர் இருக்கு அப்படின்றது டீட்டெயில் எல்லா ஏ டூ இசட் வந்துரும். அதே மாரி உங்க ஊர்ல பார்க்கணும் அப்படின்னாலும், இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு எங்க எடுக்கலாம்? இருங்க. இப்போ விருதுநகர்ல போய் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். விருதுநகருக்குள்ள போறோம். விருதுநகர்ல லேண்ட் ஏதாச்சும் ஒண்ணு நம்ம வந்து தேடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்கிற இடத்துக்கு சொல்றேன். இப்ப எங்க வேணாலும் இருக்கட்டும். இப்போ வந்து 1சின்ற ஒரு இது இருக்கு. லேண்ட் இருக்கு விருதுநகர்ல. அங்க வந்து கிளிக் பண்றோம். அது வந்து லோடு வந்து டீட்டெயில் வந்து ஃபேட்ச் ஆகி எடுக்கும். வெயிட் பண்ணணும் கொஞ்ச நேரம். நம்ம எடுத்தோனே பண்ண முடியாது. இப்போ வந்துருச்சுங்களா? இப்போ இது வந்து நம்ம டீட்டெயில் கிளிக் பண்ணீங்களா? இதுல வந்து ஓனர் ஒரு ஓனரு. அதுக்கப்புறம் எத்தன ஏக்கரு, என்ன டீட்டெயில் அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலே வந்து இதுலயே வந்துரும். அதே மாரி இங்க ரிலேஷன்ஷிப் நேம் வந்துரும். இது வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஒரு லேண்ட் வாங்குறீங்க, இல்ல யார் லேண்ட்ல இருக்கு அப்படின்றதும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்குனாலும், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பா யூஸ் ஆகும். ஏன்னா ஒருத்தருக்கும் இத பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து நெறைய பேர் லேண்ட் ரெக்கார்ட் வச்சிருப்பாங்க. அது வந்து யார் பேர்ல இருக்குதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் பிற்காலத்துல வந்து பிரிக்கும்போது பார்த்தோன்னா, இது வந்து எங்க தாத்தா பேர்ல இருக்கு. அடடா! அப்ப மாத்த முடியாதா? அப்படின்ற மாரி நெறைய பேரு நான் வந்து இப்ப கேள்விப்பட்டேன். நானே அதுல வந்து பார்த்துருக்கேன். இது பண்ணிக்கிறேன்னா பார்த்துக்கோங்களேன். சிரமப்பட்டுருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். அதனால உங்களோட லேண்ட் ரெக்கார்டு கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இது வந்து ஒரு வாய்ப்பு. இது வெறும் நீங்க வந்து லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். வேற எந்த விஷயமுமே செய்ய வேண்டியதில்ல. இதுல 2 ஓனர் இருக்கிறாங்க. இப்படி எந்த டீட்டெயில் வேணாலும், நீங்க எந்த மாவட்டத்துல இருந்தாலும், எங்க இருந்தாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். எந்த ஊர் தான் எடுக்கணும், உங்க லொகேஷன் எடுக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த டீட்டெயில் போட்டீங்கன்னா, அதே வந்து ஈஸியா வந்து எடுத்துக்கலாம். ஆனா வந்து நத்தத்துல இருக்கிறத எடுக்க முடியாதுங்க. புறம்போக்குல இருக்கிறத எடுக்க முடியாது. பட்டா இருக்கிறது மட்டும் தான் எடுக்க முடியும். கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்ல, இதுல எதனா பிரச்சனை அப்படின்னா, உங்களோட ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ட தான் கான்டாக்ட் பண்ணணும். நம்ம டைரக்ட்டா வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து இருக்கிறதே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புறம்போக்கு நிலத்தில இருக்கு. அதனால வந்து அந்த லேண்ட் டீட்டெயிலே வந்து எடுத்து வரல அப்படின்னு தெளிவா சொல்லிருச்சு. இதெல்லாம் பட்டால இருக்கு. இது வந்து புறம்போக்கு நிலத்தில வந்து இருக்கு இது. ஏதோ ஒரு கிராமத்தில. அப்ப அதனால டேட்டா எட்டு வரல. இங்க ஒரு பட்டா இருக்கிறதுல போட்டு பார்க்கலாம். பட்டா இருக்கிறதுல போட்டா நெறைய பேரு பட்டா இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, இவர் இதில பட்டா இருக்கு. 2 பேர் இருக்காங்க. அதனால இது வந்து மேக்ஸிமம் இந்த ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் வந்து பட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அதேமாரி இது மாரி இருக்கிறது வந்து ரோடுக்கு என்வேக்கு வந்துரும். ஆ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டா இருக்கும். ஆனா வந்து அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கரெக்ட்டா ப்ராப்பரா இல்லன்னு நெனைக்கிறேன். இல்லாதவங்களுக்கு வராதுன்னு நெனைக்கிறேன். இப்ப இதில வந்து டேட்டாவே இல்ல அப்படின்னு வந்துருச்சு. இப்ப இந்த இதெல்லாம் வந்து ரெட் கலர் இருக்கிறதெல்லாம் வந்து எம்ப்டியா இருக்கிற மாரி தான் தோணுது. ஆனா வந்து ஜூம் பண்ணா தான் அதில வந்து பிரிச்சு விக்கிறவங்களுக்கு மட்டும் தான் பட்டா வந்து தனித்தனி பேர்ல வந்திருக்கு. அப்புறம் இவ்வளோ இதில பட்டா இல்லையான்னு ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் இல்லைங்க. இது வந்து ஜூம் பண்ணீங்கன்னா, அதில என்ன இது இருக்குன்னு உங்களுக்கு வந்து காட்டிரும். இப்ப இதுலயே வந்து பாருங்க. இப்படி ஒரு ரோடுக்கு ஒரு வழி விட்டுருக்காங்க. இப்படி பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் பிரிச்சுக்கிறாங்க. இது உள்ள வர்றது மட்டும் தான் லேண்டு.
இது வெளிய போறது வந்து இது இல்ல. ஒரு சில இடத்துல வந்து என்ன பண்ணோம், லேண்ட் ஒரு இடத்துல இருக்கும், ஸ்கெட்ச் ஒரு இடத்துல இருக்கும். ஆனா வந்து அக்யூரேட்டா வந்து நம்ம வந்து கரெக்ட்டா நான் உங்க லேண்ட் தான்னு காட்ட முடியும். இப்ப எடுக்க முடியாது. இது வந்து எப்படின்னா, இங்க ஸ்கொயர் போட்டிருக்காங்கல்ல, இந்த ஸ்கொயர் என்ன பண்ணும்னா, இங்க இந்த ரோடு இருக்கு இந்த ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோடு கூட தள்ளி கூட வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது வந்து நம்ம இங்க இங்க இப்ப இது பாக்குறோம். இந்த ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோடு கூட இந்த தள்ளி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து உங்களுக்கு அந்த ஸ்கொயர் தெரிஞ்சாவே தெரிஞ்சிரும். இதுதான் எங்க லேண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து நீங்க வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அ கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கோங்க. எந்த செலவும் இல்லாம உங்களோட லேண்ட வந்து நீங்களே வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு வழிக யார் பேர்ல பட்டா, சிட்டா, எஃப்எம்இகெச் எல்லாமே வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம்.